மஞ்சுமல் பாய்ஸ் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற படம் ப்ரோ. மலையாள படமா இருந்தாலும் எங்களுக்கு பார்க்கறதுனால சூப்பரா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி இருக்கணும், பெட்டரா இருக்கணும், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் சூப்பரா இருந்துச்சு. ப்ரோ நாங்களே ஃப்ரெண்ட்ஸா தான் வந்திருக்கோம் பாருங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு சில சீன்ல சூப்பரா இருக்கு. கண்ணு கலங்கி போச்சு படம் பார்க்கும்போது. அவ்வளவு இதுவா இருந்துச்சு. சூப்பரா போச்சு. எதுவும் லாக்லாம் அவ்வளோ ஃபுல்லா தான் இருந்துச்சு. மலையாள படம் பாக்குற மாதிரி இல்லை, தமிழ் படம் பாக்குற மாதிரி சூப்பரா இருந்துச்சு படம். ஃபுல்லாக அந்த ஃபீல்டா இருக்கு படத்துல. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம எங்கன்னா போறோம் இன்னொன்று ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி எங்கேயும் விட்டு போகக்கூடாது, கூடிய வச்சுக்கணும். அதே மாதிரி ஃபீல் இருந்துச்சு படத்துல. சூப்பரா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்கும். எல்லாமே பிளேஸ்லாம் சூப்பரா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். எனக்கு மலையாளம் தெரியாது, சப்டைட்டில் வச்சு தான் பார்த்தேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி போச்சு சார் படம்? இல்லை எங்கேயும் நகர முடியல, எதுவும் வேற எதுவும் வேடிக்கையும் பார்க்க முடியல. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படம். பாருங்க. அந்த குணா அந்த கேவா அது செட்டுன்னு தான் சொல்றாங்க, ஆனால் பார்த்தா அந்த மாதிரி தெரியல. கமல் சாரோட ரீகரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐயோ அல்டிமேட்டுங்க அந்த இடம். சீரியஸா கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. கமல் சார் அப்படிலாம் கிடையாது, எல்லா படத்தையும் பார்ப்பேன் நான். விஜய் படம் பார்த்தீங்க? ஃபுல் டைம் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு படம். குணா சீன்ஸ் எல்லாம் ரீகரெக்ஷன் படம் ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா போர் இல்லாமல் நல்லா இருக்கு. குணா படம் பார்த்துருக்கேன். ஆமாம் ஆமாம். பார்க்கும்போது அப்போ எப்படி ஃபீல் ஆகுது, இப்போ பிசி அந்த சீன்ஸ் எல்லாம் அதே தான், அந்த சேம் ஃபீலிங் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் தான். நான் நிறைய ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் வந்தோம். சூப்பராக இருந்துச்சு ரொம்ப. குணா போர்ஷன் கமல் பண்ண அது கமல் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் பிடிக்கும். விஜய் ஃபேன். படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். அப்போ இருக்க இப்போ பார்க்குற அந்த குணா ரீகரெக்ஷனுக்கு என்ன ஃபீல் ஆகுது? 90s இல்லையா அந்த டைமில். இப்போ கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாகவே நல்ல டீட்டெயிலாக இருக்குது. அந்த மேக்கிங் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த மேக்ஸிமம் சீன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை இது பண்ணி தானே இருக்குது. ஸோ அது நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த குணாவில் ஒரு விஷயம் கமல் சார் எப்படி பார்க்குறீங்க? ஹிட்டாயிருக்கு இப்போ. ஆமாம், அப்போ நாங்கள் வந்து நான் ரஜினி ஃபேன் அந்த டைமு, தளபதி குணா அந்த டைமு. ஸோ அப்போ ரொம்ப மாதம் அந்த குணா மூவி. இப்போ ரீக்ரியேட் பண்ணுறப்ப அந்த பிளேஸ் அதெல்லாம் இன்னும் டெப்த்தாக பார்த்த மாதிரி இருந்தது. நல்லா படம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. அது மலையாள படம் அவ்வளோ மலையாள படம் மாதிரியே தெரியல, முக்கால்வாசி தமிழ் படம் மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா தான் இருந்தது படம். சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்லா த்ரில்லிங்காக போகுது. ஸோ பசங்களோட வந்தீங்கன்னா இன்னும் செமையாக இருக்கும் படம் பார்க்குறதுக்கு. படத்தில் ஹைலைட்டுங்கிறதே நீங்கள் படம் வந்து பாருங்கள் ப்ரோ, அப்போ தான் தெரியும். இதை வெளியே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ரியல் ஸ்டோரி அதை வச்சு படம் எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குன்னு பாருங்கள்.